Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல கடையில வாங்குற மொறு பச்சை பட்டாணி நம்ம வீட்ல இப்படி ரொம்ப சுலபமா செய்யலாம் அப்படின்றத फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மொறு பச்சை பட்டாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம ஓவர் நைட்க்கு ஊற வச்சுக்கலாம். இது காஞ்ச பச்சை பட்டாணி தாங்க செய்ய முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியில செய்ய முடியாது. இப்போ ஊற வச்ச பச்சை பட்டாணியை தண்ணி போக நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. வடிகட்டின பச்சை பட்டாணியை ஒரு துணியில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது அந்த மேலாக இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நம்ம ஃபேனில் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். இப்போ மேலாக நான் ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஈரத்தை லைட்டாக இப்படி தொடச்சி விட்டுறலாம். தொடச்சி விட்டோம் அப்படின்னா டக்குன்னு காஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு தேவையில்லை. அந்த ஈரம் மட்டும் போனால் போதும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்ப வெடிக்கும். அதனால ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதுக்கு மூடி ஒன்று நீங்கள் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம போட்டோன்னே தெறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே கையில் இது மாதிரி நம்ம பச்சை பட்டாணி செய்கிறப்போ கையில் ஒரு மூடி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 செகண்ட் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா பொரியுது. இது இப்போ பொரிஞ்சிட்டு இருக்கப்ப கூட 1-2 வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதனால கையில் எப்பயுமே மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு லைட்டாக உங்கள் ஃபேஸ் கிட்ட அது மாதிரி வராத மாதிரி இந்த வாணலி கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் ஒரு சலசலப்பு இருக்குது இல்லைங்களா? இந்த சலசலப்பு ஃபுல்லாக போகணும். அந்த நுர மாதிரி இருக்கிறது நல்லா போயிடணும். அது வரைக்கும் நல்லா பொரிக்கணுங்க. 1-2 வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி மூடி இது மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே மேலே அப்படியே மிதந்து வந்துருச்சு. இந்த எண்ணெயில் இருந்தால் அந்த சலசலப்பு எல்லாமே போயிடுச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சரியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமோ எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறுன்னு பச்சை பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கலாம். அதை எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த டிஷ்யூ பேப்பர் இழுத்துரும். இதே மாதிரி நம்ம பாக்கி இருக்க பச்சை பட்டாணியும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரே தடவையிலேயே எல்லா பச்சை பட்டாணியும் போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸியான மெத்தட் அது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கையில் எப்பயுமே மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பச்சை பட்டாணி. அதனால் ஒரு மூடி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம கடைசி எடுத்தது மட்டும் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு லைட்டாக போட்டால் போதுங்க. நான் பச்சை கலர் போடாமல் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள். இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சூப்பரான நம்மளுடைய பச்சை பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நம்ம டிஷ்யூ பேப்பர்லேருந்து எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 வாரம் ஆனாலுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.